ஹலோ மக்களே, இது உங்கள் ஆர்வி டெக் தமிழ். நான் தான் உங்கள் ஆர்வி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த டூர்பாக்ஸ் நியோ அப்படின்ற ஒரு எடிட்டிங் கன்சோலோடைய ஒரு ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2.5 மாதத்துக்கிட்ட அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் என்னென்னலாம் ஃபீச்சர் இருக்குது, இது எப்படி யூஸ் ஆகுது, இது நீங்கள் வாங்கலாமா, கன்சிடர் பண்ணலாமா அப்படின்ற எல்லாத்தையும் மொத்தமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டூர்பாக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டுடைய டூர்பாக்ஸ் நியோ அப்படின்ற மாடல் எடிட்டிங் கன்சோல். ஓகேவா? எடிட்டிங் கன்சோல்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக நீங்கள் இதில் உள்ள கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள் எடிட்டிங் சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இதில் உள்ள நாப்ஸு, பட்டனு, ஸ்க்ரால் வீல்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எடிட்டிங் இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதோட பில்டை பற்றி பார்த்தோம்னா, இது வந்து உண்மையிலே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. தட் மீன்ஸ் இதை நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த விதமான ஷேக்குமே இருக்காது. ஓகேவா? அந்த மாதிரி தான் இதில் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட இதில் 11 பட்டன்ஸ் ப்ளஸ் 3 நாப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நாப்ஸ் நான் சொல்கிறது இங்கே ஒரு வீல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீல், அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு பெரிய வீல், அப்புறம் இங்கே இருக்கிற ஒரு ஸ்க்ரால் வீல், இது எல்லாமே நாப்ஸ், மிச்சம் எல்லாமே பட்டன்ஸ். ஓகேவா? இந்த எல்லா பட்டனுமே நான் இப்போ சொன்ன மாதிரி உங்களோட எடிட்டிங் சாஃப்ட்வேரில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி வச்சுக்கலாம். எடிட்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறீங்க, ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கும் இது யூஸ் ஆகும். இல்லை ப்ரீமியர் ப்ரோ, டாவின்சி ரிசால்வ், ஃபைனல் கட் ப்ரோ, இந்த மாதிரி எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் மல்டிபிள் எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் இது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரீமியர் ப்ரோவில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி டாவின்சி ரிசால்வுக்கு கட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் கட் இருக்குது. ஆனால் ரெண்டுமே வேறு நீங்கள் 2 சாஃப்ட்வேருமே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த கட் பண்ணுறதுக்குரிய கீழே உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு பட்டனை நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சாஃப்ட்வேருக்குள்ளே போனாலும் உங்களுக்கு ஒரே செட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ் தான் உங்களுக்கு இங்கே இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எடிட் பண்ணுறப்ப இந்த சாஃப்ட்வேருக்கு இந்த ஷார்ட்கட்டு, இந்த சாஃப்ட்வேருக்கு இன்னொரு ஷார்ட்கட் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. ஒரே கன்சோல், எல்லாத்துக்குமே நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டூல் பாக்ஸுக்காகவே தனியாக ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வரும். அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? அந்த சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ரைட்டா? அதிலிருந்து நீங்கள் இது எல்லாமே செட் பண்ணிக்கலாம். தென் இது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் மேக்ரோஸ் கூட செட் பண்ணிக்கலாம் இந்த பட்டன்ஸில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ 2 ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அதாவது கண்ட்ரோல் ப்ளஸ் சி, இந்த மாதிரியான நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஷார்ட்கட்ஸையும் இந்த பட்டனில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. உங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ரீசெட்ஸ் கிடைக்கும். ஒரு சாஃப்ட்வேருக்கும் ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட கிரியேட்டர்ஸ் ஆல்ரெடி இதுக்கு ப்ரீசெட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஆள், நான் மொத்தமாக ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு என்னென்ன வேணுன்றது நானே உட்காந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையுமே அந்த சாஃப்ட்வேரில் பண்ண முடியுமா? ஸோ பேசிக்காக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட புது பிசி பில்ட் பண்ணதுக்கப்புறம் தான் இது வாங்கினேன். ஓகேவா? இது வாங்கினதுக்கப்புறம் எடிட்டிங் வந்து எனக்கு ரொம்பவே ஃபாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் டைம் லைனை ஸ்க்ரால் பண்ணுறதாகட்டும், இதுக்கு எல்லாமே ஷார்ட்கட்ஸ்க்கு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் இதில் உள்ள வீல்ஸு, இதில் உள்ள நாப்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக மாற்றி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் மல்டிபிள் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்றப்ப இங்கே நானே பர்சனலாக Adobe Premiere Pro அப்புறம் டாவின்சி ரெண்டுத்தையும் மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அப்படின்றப்ப அப்பயுமே எனக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் மாறாமல் எனக்கு ஒரே கண்ட்ரோலில் அப்படியே இருக்கும். அதுவுமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ பேசிக்காக என்னோட ஒர்க்கை வந்து இது ரொம்பவே ஈஸி ஆக்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம பண்ண பிசி செட்டப்பே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆல்ரெடி இருக்கிற ஒர்க்கை எந்த அளவுக்கு ஈஸியாக ஃபாஸ்ட்டாக மாற்ற முடியுமோ அந்த மாதிரி உள்ள செட்டப் தான் அதுவும். அதுக்கேற்ற மாதிரி தான் எதுவும் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ஓகேவா? சூப்பர்ப்பா, இது நல்லா இருக்கே, இதை நான் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எடிட்டிங் கன்சோல்ன்றது எல்லாருக்குமான ஒரு விஷயம் கிடையாது. ஐ மீன் நீங்கள் அப்பப்போ மட்டும் எடிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இதோட ப்ரைஸே கிட்டத்தட்ட 11,000 சம்திங் அந்த ரேஞ்சில் இருக்கும். ஓகேவா? அவ்வளோக்கு இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வாங்கணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட்லேயே பண்ணலாம். ஆனால் என்னோட மெயின் ஒர்க்கே நான் எடிட்டிங் தான் பண்ணுவேன். எப்போயுமே எடிட்டிங் தான், ஃபோட்டோ எடிட்டிங்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு மெயினாகவே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த டூர்பாக்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? உங்களோட வேலையை நீங்கள் ஆல்ரெடி பார்க்குற வேலையை இது உங்களுக்கு ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக மாற்றி கொடுக்கும். உங்களால் ஸ்பீடாகவும் பண்ணிக்க முடியும். ஸோ பேசிக்காக உங்களோட ஒர்க் இது ரொம்பவே ஈஸியாகிடும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த டூர்பாக்ஸோட விஷயம். அப்புறம் இதோட சாஃப்ட்வேரை பற்றின விஷயங்கள்லாம் நம்ம இனிமேல் பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டூர்பாக்ஸ் கன்சோலோடைய சாஃப்ட்வேர் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இங்கே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன சாஃப்ட்வேருக்கு நீங்கள் ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் சைடில் காமிக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ அப்புறம் டாவின்சி இந்த ரெண்டுத்துக்கு இருக்குது. இதை நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்டன்ஸுக்கும் என்னென்ன கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றது இருக்கும். இதை நான் தனியாக செட் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ப்ரீசெட்ஸ் மாதிரி கூட போடலாம். ப்ரீசெட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த அவங்களோட அப்போ காமிச்சா அவங்களோட அஃபிஷியல் சைட் வந்து உங்களுக்கு வேணுன்ற ப்ரீசெட்டை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு மேலே இங்கே இம்போர்ட் ப்ரீசெட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீசெட் எங்கே இருக்குது அப்படின்றது ஓப்பன் ஆகும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ப்ரீசெட் இங்கே லோட் ஆயிரும். ஓகேவா? அப்படி லோட் பண்ணுற ப்ரீசெட்டை நீங்கள் அப்படியே தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அதுலேயும் உங்களுக்கு தேவையான சின்ன சின்ன சேஞ்சஸை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரீசெட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பக்கத்தில் இம்போர்ட் பக்கத்தில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரீசெட் அப்படி மொத்தமாக ஒரு ஃபைல் ஆகி அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். வேறு ஒரு சிஸ்டமில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் அப்படியே செலக்ட் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
இப்போ டாவின்சிக்கு பார்த்தாலும் அதுவுமே இதே மாதிரி தான். இப்போ இந்த டாவின்சியில் இந்த நாபுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரோல் ப்ளஸ் மவுஸ் ஸ்க்ரோல் அப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ஷார்ட்கட்ஸை கூட நீங்கள் ஒன்றா சேர்த்து ஒரே பட்டனில் வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ நான் சொன்ன மாதிரி அதையும் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான், இதுலேயே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை இப்படி தான் ஒர்க் பண்ணணும். நீங்கள் என்ன விதமான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற கண்ட்ரோல்ஸை நீங்கள் இந்த பட்டனில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இதுதான் இந்த டூல்பாக்ஸ் நியோ என்னுடைய ரிவ்யூ அப்படின்னு சொல்லலாம். இதை பற்றின ஒரு ஷார்ட்ஸ் ஆல்ரெடி போட்டிருப்பேன். பட் இது ஒரு ஃபுல் ரிவ்யூ. மேபி நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா இதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் Adobe from Adobe Tech Tamil signing off.